குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். 12th பிசிக்ஸ்ல நாம யூனிட் 3 பார்த்துருக்கோம். மேக்னடிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். லாஸ்ட் கிளாஸ்ல இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்புறம் த்ரீ குவான்டிட்டிஸ், அதாவது டெக்லினேஷன், இன்க்ளினேஷன், அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அடிச்சந்த காமெண்ட் அப்படி பார்த்தோம். நாம இந்த கிளாஸ்ல அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்கிறோம். என்னன்னா டார்க் ஆக்டிங் ஆன் எ பார் மேக்னெட் இன் ஏ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இதுதான் அந்த கொஸ்டின். ஏன்னா ஒரு இந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் மட்டும் விட்டுருக்கேன். இது உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோமே இருக்கு, அதனால இந்த ஷார்ட்டா எழுதியிருக்கேன். ஓகே, டார்க் ஆக்டிங் ஆன் ஏ பார் மேக்னெட் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ இதுக்கு எப்படி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு மேக்னெட் எடுக்கணும். இந்த மேக்னெட்டுக்கு லென்த் 2L, சரியா? இந்த மேக்னெட்ல ரெண்டு போல் இருக்கும். ஒன்று நார்த் போல், சவுத் போல். ஸோ போல் இருந்ததுன்னா போல் ஸ்ட்ரென்த் இருக்கும். அந்த போல் ஸ்ட்ரென்த் தான் நம்ம QM அப்படின்னு சொல்றோம். இதை நம்ம யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வைக்க போறோம். அந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் B. அப்ப என்ன சார் நடக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல நான் சும்மா வச்சு எனக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்கணும்ல. மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இந்த பார் மேக்னெட்டை வைக்கும் போது இந்த பார் மேக்னெட்ல ஒரு டேன் ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் டார்க். இப்ப புரியுதா? டார்க்னா சுழற்சி, சுழற்சி விசை அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே சுழலுது. நம்ம நிறைய இடத்துல டார்க் பார்ப்போம். அப்படிதானே? ஸ்பேனர் போட்டு நம்ம ஒரு ஸ்க்ரூவை டைப் பண்ணும் போது டார்க் நிறைய இடத்துல இருக்கு. ரைட்டா? அப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ இதை ஒரு மேக்னெட்டிக்ல வைக்கிறேன். ஸோ அது என்ன பண்றாங்கன்னா ஒரு நார்த் போடு, ஒரு சவுத் போடு. இங்க இருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு போகுது. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் டிரா பண்றோம் B. ஓகே, இதுல அந்த மேக்னெட்டை வைக்கிறோம். இப்படி வைக்கிறோம், ஒரு ஸ்டாண்டிங்கா வைக்கிறோம். ஆல்ரெடி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. இதுல ஒரு மேக்னெட்டிக் போல் ஸ்ட்ரென்த் இருக்கு, Qm இருக்கு. அப்போ ஒவ்வொரு போலும், ஒவ்வொரு போல், இந்த போலும் ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அந்த ஃபோர்ஸோட வேல்யூ தான் QMB. பட் ஆப்போசிட்ல இருக்கும் ரெண்டு போல்லையும், சரியா? பட் ஒவ்வொரு ஈச் போல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் தான் இருக்கேன், வேல்யூ தான் இருக்கு QMB. பட் இந்த போல்ல எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும், இந்த போல்ல எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும், ஆப்போசிட்டா இருக்கும். அப்போ ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு, ஆனா ரெண்டு ஃபோர்ஸுமே ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்னா therefore the net force exerted on the magnet is zero. அப்ப இந்த மேக்னெட்ல இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் எக்ஸெர்டட் என்ன சொல்லலாம்? ஜீரோ சொல்லலாம். அதனால எந்தவித டிரான்ஸ்லேட்டிவ் மோஷனும் இருக்காதுங்க. டிரான்ஸ்லேட்டிவ் மோஷன் என்ன அர்த்தம்? அப்படியே அந்த இடம் விட்டு இடம் மாறுறது, அது எதுவுமே இருக்காது. டிரான்ஸ்லேட்டிவ் மாதிரி இது இடம் விட்டு இடம் மாறுறது, அப்புறம் பொசிஷன் டு பொசிஷன் மாறுறது, எல்லாத்தையும் சேர்த்து சொல்லலாம், சரியா? அப்போ இதுல எதுவுமே இருக்காது. ஏன்னா ரெண்டு பேருமே ஒரு ஒரு இதை பிடிச்சி ரெண்டு பேருமே இழுக்கிறாங்க அப்படின்னா அது ரொம்ப ஈக்குவலா இழுக்கிறாங்க, எங்கேயுமே நகராது. இது கிளியரா? இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் என்ன பண்ணுனா கப்புள் கிரியேட் பண்ணுது. அதாவது மேக்னெட் தான் மூவ் ஆகாது, டிரான்ஸ்வர்ஸ் மோஷன். அது மூவ் ஆகாதுன்னா மீன்ஸ் எப்படி சொல்லணும் அப்படின்னா தேர் இஸ் நோ டிரான்ஸ்வர்ஸ் மோஷன், அப்படிதான் இருக்கும். பட் கப்புள் அப்படிங்கிற ஒன்று கிரியேட் பண்ணும். கப்புள்ங்கிறது ஒண்ணுன்னா இப்ப நம்ம ஸ்டேரிங்ல பார்ப்போம், ரெண்டு கையும் வச்சுக்கிட்டு ஒரு கையை இப்படி இருக்கும்போது ஒரு கை கரெக்டா ஆப்போசிட்டா மேல போகும். அப்படின்னா தான் திருப்ப முடியும். ரெண்டு கையும் ஒரே மாதிரி டேரக்ஷன் வச்சு பாருங்க, கண்டிப்பா திருப்ப முடியாது. நீங்க வாட்டர் கேன் மூடிய திருப்பி பாருங்க, நம்மளாலேயுமே இந்த இவ்வளவுதான் இந்த மூணு விரல யூஸ் பண்ணுவோம். பட் நம்மளுக்கு பழக்கம் தானே, ஒரு கைய ஒரு விரல நம்ம அந்த மூடிய ஒரு சைடா திருப்போம், ரெண்டு விரல கீழே திருப்போம், இந்த மாதிரி பண்ணுவோம். இது நம்ம நிறைய இடத்துல பார்க்கலாம். பைப் நீங்க திறக்கும் போது பார்க்கலாம், வாட்டர் கேன் மூடிய திறக்கும் போது பார்க்கலாம், ஸ்டேரிங் யூஸ் பண்ணும்போது பார்க்கலாம். அப்போ ஈக்குவலான ஆனா ஆப்போசிட்டான ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனா அந்த இடத்துல கப்புள் கிரியேட் ஆகும். அந்த கப்புள் எங்க கிரியேட் ஆகும்னா about the midpoint of the magnet. ஓகே, இது கிளியரா? ரைட்டா? இப்போ இந்த இடத்துல இந்த கப்புள் கிரியேட் ஆயிட்டு இந்த கப்புள் என்ன சார் பண்ணும்? நீங்க ஃபோர்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, நெட் ஃபோர்ஸ் இருக்கு, ஆனா நெட் ஃபோர்ஸ் ஜீரோன்னு சொல்லிட்டீங்க.
there is no transverse motion சொல்றீங்க. transverse motion என்ன அர்த்தம்? நீங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இப்படி ஒரு ஒரு மேக்னெட்டை வச்சீங்கன்னா there is no transverse motion இப்படியோ இல்ல இப்படியோ போகாது. கரெக்டா? அப்படிதானே? ஆனா கப்புள்ங்கிறது கிரியேட் ஆகுது. இந்த கப்புள் என்ன பண்ணும்னா அந்த பார் மேக்னெட்டை அப்படியே ரொட்டேட் பண்ணும். ரொட்டேட் பண்ணும். அதுவும் எங்க ரொட்டேட் பண்ணும்னா இது வந்து அலைன் பண்ணும். அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குல்ல, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் கூட அலைன் பண்றதுக்காக அந்த டார்க் ட்ரை பண்ணும். Tend to align the magnet in the direction of B அப்படின்னு போடுறாங்க. So direction of magnetic field. B இதான் டைரக்ஷன் அப்படின்னா இந்த டைரக்ஷனுக்கு அந்த டார்க் கப்புள் அப்படிங்கிறது அந்த பார் மேக்னெட்டை, அதாவது மிட் பாயிண்ட்ல இருக்குல்ல அந்த கப்புள், அது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் தான் காரணம். அந்த கப்புள்ல உருவாக்குனது இந்த ஃபோர்ஸ் தான் காரணம். அந்த கப்புள் என்ன பண்ணணும்னா இந்த பார் மேக்னெட்டை அலைன் பண்ணும். இங்கன்னா இந்த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் அலைன் பண்ணும். இது கிளியரா புரிஞ்சுதான்? இது வந்து இப்ப நான் சொல்லும் போது ஈஸியா புரியலாம், இல்ல கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் பண்ணலாம். பட் இதை நான் ஒரு சிமுலேஷன் காமிக்கிறேன், ரொம்ப சூப்பரா புரியும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த டெரிவேஷன் பார்ட்ஸ் நம்ம வந்து பண்ண போறோம். ஓகே, இது வரைக்கும் கிளியர் ஆயிட்டா? ஓகே, நான் இப்போ ஒரு சிமுலேஷன் உங்களுக்கு காட்டுறேன். ஒன் செகண்ட். அதுல சூப்பரா புரியும் அந்த சிமுலேஷன்ல. ஓகே, உங்களுக்கு தெரியுதா? இப்ப பாருங்க, இந்த இடத்துல இந்த கோடு கூட போட்டிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், இது வச்சு சார் இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு சார் அப்படின்னு தெரிஞ்சு வச்சு 1 டெஸ்லா அப்படி வச்சிருக்காங்க. சரியா? நம்ம கூட்டலாம் குறைக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பிசி கூட 1 டெஸ்லா நான் வச்சிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து பார் மேக்னெட் வச்சிருக்கேன். சவுத் போல் மேல இருக்கு, நார்த் போல் கீழே இருக்கு. ரைட்டா? நீங்க அதுல பாக்கலாம் ஃபோர்ஸ் இருக்கு பாருங்க. F = QMB. இந்த ஃபோர்ஸ் தான் நம்ம சொன்னோம். QMB னா QMனா ஃபோர்ஸ் ஸ்ட்ரென்த், B னா மேக்னெட்டிக் ஃபீல்ட். நீங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் வைக்கும் போது தான் அந்த ஃபோர்ஸ் இருக்கும். அதான் ஃபோர்ஸ் வந்து எப்பவுமே இருக்கும். பார் மேக்னெட்ல எப்பவுமே ஃபோர்ஸ் ஸ்ட்ரென்த் இருக்கும், ஈக்குவலா தான் இருக்கும். நார்த் போல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் சவுத் போல் ரொம்ப வீக்காகவும், இல்ல சவுத் போல் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நார்த் போல் ரொம்ப வீக்காலாம் இருக்காது. ரெண்டு போலுமே சேம் ஸ்ட்ரென்த் தான் இருக்கும். QM தான் இருக்கும். ஆனா மேக்னெட்டிக்ல வைக்கும் போது நீங்க அந்த நல்லா பாருங்க என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அலைன் ஆகுது. அந்த ஃபோர்ஸ் இருக்கு பாருங்க. ரைட்டா? QMB அப்படிங்கிற ஃபோர்ஸ் இருக்கு. ஓகே, ரைட். இப்போ நம்ம என்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னா டாப் ஆக்டிங் ஆன் த பார் மேக்னெட் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். எதை டிஃபைன் பண்ணிருக்குன்னா ஆங்கிள் தீட்டா பிட்வீன் த மேக்னெட் ஆக்சிஸ் அண்ட் ஃபீல்ட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. இந்த ஆங்கிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டிங்கா வச்சிருக்கோம், இந்த ஆங்கிளை மாத்த நடக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா இனிஷியல் ஆங்கிள் நான் வந்து ஒரு 45 வச்சிருக்கேன். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்றேன். என்ன நடக்கும் பாருங்க. என்ன நடந்துச்சு சார்? நீங்க ஒரு இதுல வச்சிருந்தீங்க, 45 டிகிரி ஆங்கிள் வச்சிருந்தீங்க. அந்த ஆன் பண்ணும் போது, அதான் நம்ம மேக்னெட்டிக் ஆன் பண்ணும் போது, அப்போ நான் ஸ்டார்ட் ரொட்டேஷன் கொடுத்துருந்தேன் அப்படின்னா உடனே ஃபோர்ஸ், ஆப்போசிட் ஃபோர்ஸ் இருந்துச்சு, கிரியேட் ஆனிச்சு. அந்த ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஒரு கப்புல கிரியேட் பண்ணிச்சு, டார்கெட் கிரியேட் பண்ணிச்சு. அந்த மேக்னெட்டை அலைன் பண்ணிச்சு சார். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை அலைன் பண்ணிச்சு சார் அப்படின்னு நீங்க பாத்துடலாம். எஸ், கரெக்டா? அதான் இங்க பாத்துக்கலாம். அலைன் ஆயிட்டா? ஃபர்ஸ்ட் 47 டிகிரில இருந்துச்சு. நான் இங்க ஒரு டெஸ்டா வச்சேன். இந்த ஒரு டெஸ்டா நீங்க கூட குறைக்க இதோட பயங்கரமா ஸ்பீடாலாம் இருக்கும். ஃபோர்ஸ் ஸ்ட்ரென்த் QM நான் எவ்வளவு வச்சிருக்கேன்? 1.5 ஆம்பியர் மீட்டர் வச்சிருக்கேன். அதோட யூனிட் 1.5 வச்சிருக்கேன். மேக்னெட்டிக்ல இருந்து 2 வைப்போம். சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் இருக்கும். இதை கூட நீங்க கூட்டலாம், 10 சென்டிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி கூட்டலாம். மேக்ஸிமம் இது வரைக்கும் கூட்டலாம், 12 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட்டலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல நீங்க பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நான் வச்சது 45, ஆனா கரண்ட் டைம்ல 180 டிகிரினா அலைன் ஆயிடுச்சு. அப்படிதான் அலைன் ஆனா நமக்கு வந்து 180 டிகிரி 0 டிகிரி வரும். டார்க் ஓட ஃபார்முலா என்னன்னா 2L2MB sin θ. அதை நம்ம டெரைவ் பண்ணுவோம், லேட்டரா டெரைவ் பண்ணுவோம். இதான் ஃபார்முலா. இப்போ சைன் நீங்க வந்து வேல்யூ போடுவீங்க.
QM B எல்லாம் வேலைக்கு போடுறீங்க. இப்போ ஃபைனலா டார்க் வந்து இதா பார் மார்க்கெட் அலைன் ஆயிடுச்சு. அப்ப டார்க் இப்போ 0 ஆயிடுது. ஏன்னா அதுதான் டேரக்டா அலைன் ஆயிட்டேன். இப்போ ரொட்டேஷன் நடந்ததுக்கு அப்புறம் அலைன் ஆயிடுச்சு. சரியா? இது வந்து இப்போ 0ன்னு காமிச்சுப்பாங்க. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் ஒரு வேலையில இருக்கும். அதுக்கப்புறம் குறைஞ்சு 0 வரும். ஃபோர்ஸ் ஆன் என் போல் பாருங்க. QMB 1.5 நியூட்டன். அதே தான் சவுத் போல்ல இருக்கும். 1.5 நியூட்டன். இது கிளியர் ஆயிட்டா? ஃபோர்ஸ் பார்க்கறதுக்கு QMB. அப்போ போல் ஸ்ட்ரென்த் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் நீங்க மல்டி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். இங்க போல் ஸ்ட்ரென்த் 1.5, மேக்னெட்டிக் ஃபீல்டு 1 டெஸ்லா. ரைட்டா? அதனால இங்க வந்து நமக்கு நியூட்டன் போட்டுருப்பாங்க 1.5 நியூட்டன். ஈஸியா புரிஞ்சுதா? அந்த 1 1.5 அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம் இருக்கு. அப்ப இந்த ஃபோர்ஸ் ஆப்போசிட்ல இருக்கும். நார்த் போல் அப்படி இருக்கும், சவுத் போல் இப்படி இருக்கும், ஈக்குவலா தான் இருக்கும், ஆப்போசிட்ல இருக்கும். கப்புல கிரியேட் பண்ணுது, தட் இஸ் டார்க் கிரியேட் பண்ணுது இங்க. ஓகே. இப்போ நான் ரீசெட் பண்றேன். ரீசெட் பண்ணிட்டு இந்த இன்சியல் ஆங்கிள் 90 டிகிரி நான் வைக்கப்பா 90 டிகிரி வச்சுட்டேன். மற்ற எதுவுமே மாத்தல. ஃபோர்ஸ் அந்த அப்படியே இருக்கும், பட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படியே இருக்கும், மேக்னெட்டிக் லென்த் அப்படியே இருக்கும். இப்போ நீங்க பார்க்க வேண்டியது இதுதான் பார்க்கணும். டார்க் மட்டும் பாருங்க. டார்க் பாத்தீங்கன்னா 0.360 நியூட்டன் மீட்டர் வந்துருக்கு. ரைட்டா? இது அப்படியே ஞாபகம் கண்டிப்பா மாறும் மாறாதா அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டார்ட் ரொட்டேஷன் கொடுத்தோம், அதாவது மேக்னெட்டிக்ல ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன ஆகும்? கப்புள் வரும், ரொட்டேட் ஆகும், பார் மாதிரி ரொட்டேட் ஆகும். அண்ட் அந்த டார்க் வந்து tends to align the bar magnet along the direction of magnetic field. ஓகே பாருங்க. ஓகே ரைட். நாளை நைட் இப்ப டார்க் பாருங்க. 0 ஆயிடுச்சா? கரெக்டா? இப்ப ஆங்கிள் மாறுது பாருங்க. 180 டிகிரி மாறுது பாத்தீங்களா? இப்ப நான் 90 டிகிரி வச்சதுனால இப்போ 0.3 அப்படின்னு வந்தது. ஆக்சுவலி இதுதான் மேக்ஸிமம் வேல்யூ. மேக்ஸிமம் வேல்யூ எப்போ கிடைக்குன்னா நீங்க வந்து sin 90 போட போதும். ஏன்னா sin 90யோட வேல்யூ 1. நீங்க சப்போஸ் ஒரு 45 வைக்கிறீங்க, ஒரு 45 வைக்கிறீங்கன்னா இப்ப டார்கெட் பாருங்க 0.25 வரும். ஒரு 60ல வைங்களேன், 67 வைங்க, டார்கெட் பாருங்க 0.331. ஒரு 83 வைக்கிறேன் பாருங்க 0.357. அப்போ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 90 டிகிரில மட்டும் தான் மேக்ஸிமம் வரும். 90 டிகிரில பாருங்க 0.360. ஏன் சார் 91ல வராதா? அதையும் நீங்க பார்க்கலாம். எப்படின்னா இப்ப 90க்கு மேல ஏதோ ஒரு வேல்யூ வைங்க, 99 அப்படி வைங்க பாருங்க 356 வந்துருக்கு. நீங்க இன்னும் கூட்டி பாருங்க, 90யோட கூட்டிட்டு பாருங்க 106. 342 குறைஞ்சிட்டே வருதா டார்க்? 155 வைக்கிறேன் 0.175 வந்துட்டு பாருங்க. ஏன்னா நான் இங்க ஆங்கிள் கூட்டிட்டேன். அதனால எப்ப மேக்ஸிமம் வருதுன்னா 90 டிகிரில மட்டும் தான் மேக்ஸிமம் வரும். ஏன்னா sin 90 1 தானே, அந்த இடத்துல மேக்ஸிமம் இருக்கும். கரெக்டா? அண்ட் இந்த டார்க் எப்போ 0 இருக்குன்னா நான் டேரக்டா வந்து இப்ப என்ன பண்ண போறேன்னா டார்க் வந்து இன்ஷியல் ஆங்கிள் வந்து 0ன்னு வைக்க போறேன். நீங்க டார்க் பாருங்க 0 இருக்கும், 0 இருக்கும். ஏன்னா sin 0 0. இப்ப இந்த ஃபார்முலா போட்டு 0 பண்ண அதே மாதிரி 180 வச்சிருவாங்க. இன்ஷியலாவே நீங்க 180 வைக்கலாம். இன்ஷியலாவே நான் 180 வச்சு காமிப்பாங்க உங்களுக்கு. அப்போ டார்க் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த 180 வச்சேன். அப்போ டார்க் என்ன ஆகும்? வழக்கம் போல 0 ஆகும். ஏன்னா வழக்கம் போல சைன் 180 போட்டீங்கன்னா 0 வரும். அதேதான் டார்க் 0. அப்போ மேக்சிமம் எங்க வருது? 90ல கிடைக்கும். 0 எங்க கிடைக்கும் பாத்தீங்கன்னா 0 ஆர் 180ல கிடைக்கும். இது கிளியர். இந்த சமயம் உங்களுக்கு புரிஞ்சுதா? டார்க் ஆக்டிங் ஆனது புரிஞ்சுதா? இதே மாதிரி நீங்க போல்ஸ் இந்த கூட்டி குறைச்சி அந்த மாதிரி பார்க்கலாம். இப்போ போல்ஸ் நான் கூட்டியிருக்கேன், டெஸ்டாவை நீங்க போட்டலாம். ஒரு 1.5 போட்டலாம். இன்ஷியல் ஆங்கிள் 45 டிகிரிலே இருக்கட்டும், மேக்னெட்டிக் லென்த் 20 சென்டிமீட்டர் இருக்கும். இப்போ வாங்க, இப்போ வேல்யூ பாருங்க 0.6 போயிட்டு ஸ்டார்ட் ரொட்டேஷன் 0 வந்துடும். அதே குறைஞ்ச வந்து வந்துடும். ஏன்னா ஆலைன் ஆயிடுச்சு. அதே குறைஞ்சிட்டு வருது ரொட்டேஷன். அதே கொஞ்சம் இருக்கு. ஓகே, கரண்ட் ஆங்கிள் 180 டிகிரி ஆகுது. சரி, போல் ஸ்ட்ரென்த் கூடியிருக்கு.
3.75. ஏன்னா நான் என்ன கூட்டியிருக்கேன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட கூட்டியிருக்கேன் அந்த போல்ஸ் வந்து கூட்டிருக்கேன். 1.5 2.5 மல்டி பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3.75 அப்படிங்கிறது பண்ணுறேன். அப்படிதானே? ஃபோர்ஸோடைய ஃபார்முலா படி F is equal to QMB. QMனா M தனியா இல்ல, அது Q சப்ஸ்டிட்யூட் B M. ஏன்னா ஃபோர்ஸ் இருக்கு நம்ம புக்ல QM தான் எழுதுவோம். அப்போ அந்த 1.5யும் அடுத்து 2.5 மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து 1.5 ஃபோர்ஸ் ஸ்ட்ரென்த் வந்து 2.5 மல்டி பண்ணீங்கன்னா 3.75 வரும். இருக்கா? கிளியர் இருக்கா? இப்ப எல்லாமே புரிஞ்சிருச்சு அந்த எக்ஸ்பிளனேஷன்ல? ஓகேவா? குட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட டெரிவேஷன்ஸ்க்கு போவோம். அப்ப டார்க் இப்படி இருக்குன்னு தெரிஞ்சு நான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆன் பண்ண போறதான் டார்க் நடந்துச்சு. அந்த டார்க் என்ன பண்ணுச்சு? பார் மேக்னெட்டை மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு அலைன் பண்ணுச்சு. எஸ். நார்த் போல்ல ஃபோர்ஸ் பாக்குறோம். நார்த் போலுக்கு நான் Fn எழுதுறேன், வெக்டார் போட்டுறேன், QM B வெக்டார். கரெக்டா? இது கிளியர் ஆயிட்டா? இப்ப அடுத்து என்ன பார்க்கணும்னா இதே மாதிரி நான் சவுத் போல் பார்ப்பேன். சவுத் போல் பார்ப்போமா? நான் இது வந்து Fs வச்சுக்கிறேன், QM B வெக்டார் தான். ஆனா என்ன பண்ணோம்? ஒரு மைனஸ் சைன் பண்ணணும். கிளியர் ஆயிட்டா? ஓகே. இப்போ ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா நெட் ஃபோர்ஸ் வந்துடும். நெட் ஃபோர்ஸ் 0. ஏன்னா ரெண்டுத்தையும் கூட்டுறதுல 0. ஓகே. இப்போ ஃபோர்ஸ் பத்தி உங்களுக்கு கிளியர் ஆயிடுது. ஓகே. இப்போ நம்ம அடுத்து எங்க வரோம்னா ஒரு நிமிஷம், உங்களுக்கு வேற அதுல ஏதாவது காமிக்கிறது பார்த்தேன். ஓகே, எல்லாமே இருக்கலாம். ஓகே, இன்னும் அந்த டைரக்ஷனையும் பார்த்துக்கோங்க. நான் அந்த டைரக்ஷனை காமிச்சுடுறேன். இந்த டைரக்ஷன் அது ஒன்று சொல்லணும். என்னன்னா இந்த பார் மேக்னெட் வந்து சார் எப்படி சார் இருக்கும் அப்படிங்கிறது கேட்கும்போது சவுத் போல் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கு. நம்ம புக்லயும் அதே தான் போடுவாங்க. சவுத் போல் பாருங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டா அந்த ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ QMB சவுத் போல ஆப்போசிட்டா இருக்குன்னா மைனஸ் போடுவாங்க. புரியுதா? நார்த் போல் பாத்தீங்கன்னா, ஏன்னா நம்ம இந்த இடத்துல ஃபார்முலா வந்து நீங்க கேட்கலாம் சார், ஏன் சார் நார்த் போல் மைனஸ் போடாம சவுத் போல் போட்டேன்னு கேட்கலாமா? அதுக்கு தான் கரெக்ட் சொல்றேன். நார்த் போல் இருக்கு, நார்த் போல் இந்த டைரக்ஷனா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். நம்ம புக்லயும் பாருங்க, இந்த சிம்பிள்ஸ் பாருங்க. நீங்க புக்கு கையில சைட்ல வச்சீங்கன்னா அதை வச்சுட்டே பாருங்க, ரொம்ப புரியும். சரியா? அது மேக்னெட்டோடைய பொசிஷன் வர மாறலாம். நான் இப்படி வச்சிருக்கேன், புக்ல இப்படி வச்சிருப்பாங்க, அது பிரச்சனை. அதுதான் நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுங்க. பட் நீங்க முக்கியமா பார்க்கறது என்னன்னா நார்த் போல்ல இருக்கக்கூடிய, நார்த் போல்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதாவது நீங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆன் பண்ணும்போது நார்த் போல்ல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் அனாத டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். அதனாலதான் QMB படம். ஆனா சவுத் போல் பாருங்க, ஆப்போசிட்டா இருக்கு. இதான் நம்ம ரொட்டேஷன் பண்ணி அது அலைன் ஆகும். சரியா? எப்படி அலைன் ஆகும்? கிளியர் ஆயிட்டா? ஓகே, நான் இந்த இதை சொல்லிடுறேன். ஏன்னா மைனஸ் சைன் போடுறதுக்கு நான் சொல்லணும்ல, அதுதான் சொல்றேன். சவுத் போல் தான் இங்க போடுறேன், ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கு அப்படிங்கிறது. ஓகே, இது ரெண்டையும் ஆட் பண்ணா 0 வந்துச்சு. ஓகே. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்கறோம்னா டார்க் பார்க்கிறோம். ஆல்ரெடி நம்ம 10th அதான் படிச்சிருக்கோம். டார்க்கோடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா W is equal to R cross F சார் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அது R cross Fனா என்னன்னா, ஆறுங்கிறது ரேடியஸ், அந்த இடத்துல எடுக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய இடத்துக்கு உண்டான அந்த டிஸ்டன்ஸ் தான் ஆறு. F இது 10th படிச்சு சொல்றேன். Fங்கிறது அப்ளைட் ஃபோர்ஸ். ஸோ அதே மாதிரி இங்க நம்ம ரெண்டு போலுக்கு யோசிச்சு பார்க்கணும். அதாவது மேக்னெட் இப்படி இருக்கு அப்படின்னா இது சென்டர் பாயிண்ட். சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த ஒரு போலுக்கு உண்டான டிஸ்டன்ஸ், சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த ஒரு போலுக்கு உண்டான டிஸ்டன்ஸ். ஏன்னா இங்கதான் ஃபோர்ஸ் இருக்கு, இங்கதான் ஃபோர்ஸ் இருக்கு. இந்த ஃபோர்ஸ் இப்படி போகுது, இந்த ஃபோர்ஸ் இங்க போகுது. அப்போ சென்டர்ல இருந்து இதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ், இதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குல்ல. ஸோ இது வந்து O, இது வந்து N, இது வந்து S வச்சுட்டா இந்த டிஸ்டன்ஸ் எப்படி வரலாம்? இது வந்து OS டிஸ்டன்ஸ், இது வந்து ON டிஸ்டன்ஸ் அப்படின்னு வரும். கரெக்டா? அப்படிதானே? டிஸ்டன்ஸ் சொல்றேன், ஆறுக்கு பதிலாக நான் எழுதுறேன். அது ஃபோர்ஸ், இங்க உள்ள ஃபோர்ஸ் Fn, இங்க உள்ள ஃபோர்ஸ் Fs. ஓகே, இப்போ நம்ம அதெல்லாம் இது போறோம்.
ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் எழுதலாமா? ஓஎன். ஓஎன்னா நம்ம நார்த் போல், அப்ப எஃப்என். அடுத்து பிளஸ் போட, ஏன்னா ரெண்டு டார்க் இருக்கு, ஆட் பண்ண போறோம். ஜஸ்ட் ஆட் தான் பண்ணோம். ஓஎஸ். இது என்ன போல்னா சவுத் போலுக்கு போறக்கூடிய அந்த இது டிஸ்டன்ஸ். ஸோ அந்த மிட் பாயிண்ட் எடுக்கிறோம். ஏன் அப்படி ஓஎன். எஃப்எனுக்கு ஆல்ரெடி வி நோ தட் 2MB. அண்ட் ஓஎஸ், ஓஎஸ் அப்படி எழுதுறோம். எஃப்எஸ், அதாவது எஃப்எஸ் இந்த இடத்துல இது எழுத போறோம், மைனஸோட எழுதுறோம். 2MB அப்படின்னு வரும். Using right-hand torque screw rule, we conclude that total torque is pointing into the paper since the magnet. அது சொல்லிட்டு இந்த மாடல்ஸ் போடுவாங்க, மாடல்ஸ் எடுப்பாங்க. ஓஎன் ஓஎஸ் வந்து பாத்தீங்கன்னா எல் கொடுப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்னேன், ஒரு மேக்னெட் இருந்தா மேக்னெட்டோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா 2L. ஒரு போல் டு ஒரு போல், நம்ம சென்டர்ல இருந்து ஒரு போல் பாக்குறது எல், இந்த எல். அப்போ ஓஎன் ஓஎஸ் வந்து நம்ம ஒரு மாடலஸா பாசிட்டிவ் வேல்யூ எடுக்கிறோம். பாசிட்டிவ் வேல்யூ தான் இருக்கும், அதையும் பாசிட்டிவ் வேல்யூ எடுக்கிறோம். நம்ம இதையும் பாசிட்டிவ் வேல்யூ எடுக்கிறோம். இங்க மைனஸ் இருக்கு, நமக்கு மேக்னெட் தான் தேவை அப்படின்னா அதையும் நம்ம பாசிட்டிவா எடுக்கிறோம். ஓகே, ஸோ இதெல்லாம் அடுத்து சப்ஸ்டிட் பண்ணிப்பாங்க. ஓஎனுடைய வேல்யூ தெரிஞ்சு வச்சு, எல் அப்படின்னு தெரிஞ்சு வச்சு, எல் தெரிஞ்சு வச்சு 2M போட்டுறீங்க. அதாவது இது வந்து எப்படின்னா, அந்த QMBங்கிறது ஒரு கிராஸ் ப்ராடக்ட் இருக்கும். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணும் போது QMB sin θ அப்படின்னு போடுறோம். அதுக்கப்புறம் வெக்டர் போடக்கூடாது. அதெல்லாம் எப்படி படிச்சிருக்கோம். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா OS வந்து L, இங்கேயும் அதே நமக்கு வந்து மைனஸ் பாஸ் பண்ண வேண்டாம், நமக்கு வந்து டைரக்டா மேக்னெட் மட்டும் எடுத்தா போதும். ஸோ L into QMB sin θ அப்படின்னு போட்டுருக்கீங்க. கரெக்டா? இப்போ எல்லும் எல்லும் காமனா இருக்கு, 2MB QMB காமனா இருக்கு, sin θ காமனா. அப்ப எல்லாமே சேமா தான் சார் இருக்கு. எஸ், அவன் ஒரே டைம் தான் ரெண்டு மட்டும் வந்துருக்கு. கரெக்டா? அப்ப x பிளஸ் x 2x அப்படின்னு சொல்லுமா, அதனால அதே தான் இங்க எழுதுறோம். 2L 2MB sin θ. இப்ப புரியுதா? 2L 2MB sin θ. ஓகே, இப்ப இதை அழிச்சிடறேன். இதை அழிச்சிட்டு இப்ப நம்ம யாரை கொண்டு வர போறோம்னா, மேக்னெட்டிக் மூமெண்ட் அப்படிங்கிறத முன்னாடி படிச்சுக்கோம்ல, PM அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம வந்து கொண்டு வரப்போம். முன்னாடி மேக்னெட்டோடைய ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்னு படிச்சீங்கன்னா, மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட், மேக்னெட்டிக் ஃபீல்டு, டைப் ஆஃப் மேக்னெட்ல இதெல்லாம் படிச்சிருக்கீங்க. பிளாஸ்டிக் நேச்சுரல் மேக்னெட், மேக்னெட் சொல்லிட்டு. சரியா? ஓகே, ரைட். இப்போ மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் எடுக்க போறோம். இதை அடிச்சிடுறேன். இந்த லாஸ்ட் ஃபார்முலா மட்டும் நமக்கு யூஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி அந்த மேக்னெட் டைபோல் மூவ்மெண்ட் ஃபார்முலா என்னன்னு எழுதி போட்டுட்டு அப்புறம் இங்க வரேன். மேக்னெட்டிக் டைபோல் மூவ்மெண்ட் ஃபார்முலா என்ன? PM வெக்டர் ஈக்குவல் டு 2M D வெக்டர் அப்படின்னு போட்டுருப்பாங்க உங்க புக்ல. நீங்க ரெக்கார்ட் பண்ணி பாத்துக்கோங்க. 2M அப்படிங்கிறது ஃபோர்ஸ் ஸ்ட்ரென்த், Lங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஜியோமெட்ரிக்கல் சென்டர் டு தி அந்த இதுக்கு ஒரு பாயிண்ட் மொத்தமா 2L டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஓல இருந்து மிட் பாயிண்ட் வந்து ஏதாவது ஒரு ரெண்டு பாக்குறது கூட நம்ம இங்க எல்லாம் இருக்க போகுது. ஓகே, அப்போ டைபோல் மூவ்மெண்ட் எப்படி டிஃபைன் பண்ணணும்னா, இட் இஸ் a product of force and magnetic length. சரியா? force and magnetic length. இப்போ மேக்னெட்டிக் லென்த் வந்து L தான் அப்படின்னு நம்ம, அதாவது மேக்னெட்டிக் லென்த் சொல்லணும். சரிங்களா? பாருங்க, ஒத்து போடுறேன். இப்போ இது L 2L. கரெக்டா? இப்ப நம்ம D-ல போட்டுருக்கோம், எப்ப L தான் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ Dங்கிறது இட் இஸ் a vector drawn from the south pole to north pole. இங்க சவுத் போல் டு, இது சவுத் போல்ல இருக்கும், நார்த் போல்ல இருக்கும். வெக்டர் drawn from the south pole to north pole. இதோடைய வேல்யூ தான் மாடலஸ் எடுத்துப்பாங்க, அதுதான் 2L. அப்போ அந்த 2L தான் நீங்க எங்க போடணும், வெறும் L போடக்கூடாது. PM வெக்டாருக்கு போட்டு 2M D வெக்டாருக்கு நம்ம மாடலஸ் எடுத்தோம் 2L. ஸோ 2 into L into QM அப்படி போடலாம், இல்ல 2QM L அப்படி போடலாம். இது எல்லாமே எதுக்குன்னா
பார் மேக்னெட்டுடைய மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். இங்கேயும் பார் மேக்னெட் தான் பார்த்துருக்கோம். இப்போ ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது யூனிட்ல போட்டுப்பாங்க. அண்ட் முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த பிஎம் அப்படிங்கிற மேக்னெட்டிக் மூமெண்ட் ஆர் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் இப்படிலாம் சொன்னா அதோட டைரக்ஷன் எங்க இருந்து எங்க இருக்குன்னா சவுத் போல் நார்த் போல். எப்பவுமே சவுத் போல் டு நார்த் போல் தான். ரைட்டா? ஃப்ரம் எஸ் டு ஓகே. இந்த பி இந்த ஃபார்முலா நான் எடுத்துக்கிறேன். பிஎம்சி போட்டு நான் எடுத்துக்கிறேன். ஓகே. எதுல ஸ்டாப் பண்ணிருந்தோம் லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா டபுள் சீக்வல் டு பிஎம் சாரி பிஎம் இப்பதான் போட போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருந்ததுல 2L 2M பி சைன் தீட்டா அப்படின்னு ஒரு ஃபார்முலா போட்டிருந்தோம். இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். இந்த இடத்துல நான் பிக்கு உண்டானதை போட போறேன். ஸோ பிஎம் அப்படிங்கிறது 2 இன்ட்டு எல் இன்ட்டு கியூஎம் அப்படின்னு பார்த்தோம். 2 இன்ட்டு எல் இன்ட்டு கியூ இந்த இருக்கு சார். எஸ் அதுக்கு போல பிஎம் போடணும். டபுள் சீக்வல் டு பிஎம் பி சைன் தீட்டா அப்படின்னு வந்துடும். இந்த மாதிரி வந்தாலே உங்களுக்கு தெரியும். கிராஸ் ப்ராடக்ட் தான் எக்ஸ்பெண்ட் பண்ணும்போது சைன் தீட்டா வந்துன்னா அது கிராஸ் ப்ராடக்ட் போட்டு வெக்டர் போடலாம். ஸோ இன் வெக்டர் நோட்டேஷன்ல வெக்டர் போட்டு சைன் தீட்டா வந்ததுனால கிராஸ் ப்ராடக்ட் நீங்க போடுவீங்க. இது போடுவீங்க. இதுதான் டார்க். இந்த டார்க்கை பார்க்கணும். மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் பி நம்ம இப்ப பார்த்தோம்னா இதுல பிய பார்த்தோம். மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் எப்படி சொன்னா மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் இந்த ஃபார்முலா போட்டு நீங்க கண்டுபிடிக்கணும். 2 இன்டு எல் நீங்க பார்த்து லென்த் நம்ம எடுத்தோம் 12 சென்டிமீட்டர் எடுத்தோம். அப்ப எல்னா என்ன வருது 6 வரப்போகுது. 10 சென்டிமீட்டர் எடுக்க போறோம் 5 வரப்போகுது. இந்த மாதிரி எதனால இருக்கும் 4.5 5 ஏதோ ஒன்று எடுக்கணும். QM 1.5 2.5 வச்சுக்கணும். அதை வச்சு அந்த ரெண்டாவது மல்டி பண்ணா பிஎம் வந்துடும். அந்த பிஎம் வச்சு நீங்க மல்டி பண்ணீங்கன்னா டார்க்கு வந்துடும். ஓகே ரைட்டா? இது கிளியர் ரைட்டா? அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆங்கிள் நம்ம போட்டுக்கலாம். நம்ம வச்சோம்னா ஆங்கிள் 45 30 அப்படின்னு வச்சோம்ல. ஸோ அப்ப அந்த டார்க் எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்துக்கலாம். இது எல்லாம் கிளியர் ஆயிட்டா? ஓகே. ஸோ இதுல பொட்டன்ஷியல் எனர்ஜி கொடுத்துருப்பாங்க. இதே இதுக்கு அடுத்த கண்டினியூ அதையும் நான் சொல்லி கொடுத்துருந்தேன். பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் பார் மேக்னெட் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஏன்னா சேம் கேஸ் தான். இப்போ நம்ம டார்க் பார்த்தோம். இப்போ அடுத்து என்ன பார்க்கறோம்னா இதே யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஏன்னா ரெண்டுத்தையுமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டா இருக்கும். பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்ப்போம். பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு ஒரு சின்ன கேட்டீங்க ஃபுல்லா அறியுறேன். நான் பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம யாராவது டாபிக் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஆஃபியா பார் மேக்னெட் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படி இருக்காது. ஓகே சேம் தான். மேக்னெட் வச்சுக்கீங்க, பார் மேக்னெட் வச்சுக்கீங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட் வச்சுக்கீங்க, நார்த் போல் சவுத் போல் ஃபோர்ஸ் டார்க் எல்லாம் தெரிஞ்சு வச்சு ஒரு ஆங்கிள் வைக்கிறீங்க. சரியா? பார் மேக்னெட் ஆஃப் டைபோல் மூவ்மெண்ட் இஸ் ஹெல்ட் அட் an angle theta with the direction of magnetic field B. அப்ப டவ் அப்படிங்கறத மாடுலஸ் போட்டு நம்ம எடுத்துப்பாங்க. ஃபர்ஸ்ட் இது B ன்னு ஏன் போட்டிருக்காங்கன்னா அந்த டார்க் வந்து அந்த டைபோல்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆக்ட் ஆகுதுல்ல அதனால போட்டிருக்காங்க. ஃபார்முலா படி நம்ம என்ன போடுவோம் அடிச்சோமா? ஓகே ரைட். இந்த ஃபார்முலா நம்ம மாடுலஸ் போடுறோம். எல்லாம் மேக்னெட்டிக் வந்துருக்கு. If the dipole is rotated through the very smaller angular displacement d theta against the torque tau b at constant angular velocity, then the work done by the external torque for the smaller angular displacement அதாவது இப்போ டார்க் ஆக்ட் ஆகுது. ஓகே இந்த டைபோல நீங்க ரொட்டேட் பண்றீங்க ஸ்மாலர் டிஸ்டன்ஸ் எகெயின்ஸ்ட் த டார்க். டார்க் ஆட்டோமேட்டிக்கா ஆக்ட் ஆகும். ஆனா எகெயின்ஸ்ட் டார்க்கு ஏற்றாப்புல நீங்க வந்து ஒரு எக்ஸ்டர்னல் டார்க் கொடுக்குறீங்க எக்ஸ்டர்னலா. சரிங்களா? எக்ஸ்டர்னல் டார்க் கொடுத்து ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில அதை நீங்க மூவ் பண்றீங்கன்னா அப்ப இந்த எக்ஸ்டர்னல் டார்க் வந்து என்ன பண்ணா ஒரு ஒட்டனம் பண்ணிருக்கும். கரெக்டா? அப்போ ஒட்டனம் நம்ம எழுத போறோம் அடுத்து. இது எக்ஸ்டர்னல் டார்க் ஆல்ரெடி நம்ம படிச்சோம் 11th ஒட்டன் அப்படிங்கிற ஃபோர்ஸ் டாட் டிஸ்பிளேஸ்மென்ட் படிச்சோம். இங்க ஃபோர்ஸ்னா டார்க். எக்ஸ்டர்னல் டார்க் தான், இன்டர்னல் டார்க் கிடையாது. ஏன்னா எக்ஸ்டர்னல் டார்க் வச்சு நம்ம ஒர்க் பண்றோம். அதனால எக்ஸ்டர்னல் போடணும். வெறும் டவுன் போடக்கூடாது. நிறைய பேர் பண்ணுவாங்க தப்பு. சரி அப்படி போடக்கூடாது. ஓகே. அப்புறம் ஸ்மாலர் டிஸ்பிளே எவ்வளவு டிஸ்பிளேஸ்மென்ட் நடக்குது அப்படின்னா டி தீட்டா. அப்போ பார் மேக்னெட் அப்படியே ஒரு டி தீட்டா ஆங்கிள் நான் ரொட்டேட் பண்றேன் அப்படின்னா ஏற்கனவே எனக்கு டார்க் இருக்கு.
அவரையும் மீறி நான் எக்ஸ்டர்னல் டார்க் கொடுத்து பண்ற அந்த ஒர்க் டன் தான் இது. ஓகே, the bar magnet has to be moved at the constant angular velocity which implies that அப்படின்னு ஒன்று போடுவாங்க. என்னன்னா நான் ஒரு வார்த்தை சொன்னேன், கான்ஸ்டன்ட் ஆங்குலர் வெலாசிட்டி, அதாவது இப்படி சும்மா ஒரு மாதிரி ரொம்ப கான்ஸ்டன்ட்ல மூவ் ஆகும்னா நீங்க கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல் டார்க் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருக்க டார்க் கூட ஈக்குவலா இருக்கும். கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, அதாவது the bar magnet has to move in that constant angular velocity. டவு பி அப்படிங்கிற அந்த மேக்னெட்டிக்ல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் டார்க்கும் நாம கொடுக்குற எக்ஸ்டர்னல் டார்க்கும் மேக்னெட்டிக்ல சொல்றேன், டைரக்ஷன் இல்ல. அதனால அவங்க வந்து அந்த பிளஸ் சைன் மைனஸ் எல்லாம் எடுத்துட்டு இப்படி போட்டுருக்காங்க. போட்டுறேன் அடுத்து. ஓகே, ஈக்குவலா இருக்கணும். கரெக்டா? அப்ப நான் இந்த இடத்துக்குள்ள என்ன பண்ணிக்கலாம், இதை போடலாமா, சப்ஸ்டிட் பண்ணலாமா? பாருங்க, எப்படி போடலாம், இது ஒரு கிளியர் ஆயிட்டா பாருங்க. ஓகே, இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு என்ன தெரியும் சார். டவு பிக்கு என்கிட்ட ஃபார்முலா இருக்கு, அதை நான் போட போறேன். ஸோ கரெக்டா, இது கிளியர். ஓகே, இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம மேக்னெட்னு இருக்கு, அதாவது மாடலஸ் கொடுக்கலாம். நம்ம மேக்னெட் மட்டும் எடுக்கிறோம்னா இதை என்ன பண்ணிக்கலாம், பிஎம் பி சைன் தீட்டா டி தீட்டா. இது வந்து ஒட்டன், ஏன்னா ஒட்டன் பண்ணாதான் அது வேலை நடக்கும், அந்த டார்க்கு எகென்ஸ்டா ஒரு வேலை நடந்திருக்கும். இது கிளியர் ஆயிட்டா? ஓகே. பட் இந்த டிடபிள்யூ ஏன் சார் போட்டிருக்காங்கன்னா நீங்க வந்து அந்த மேக்னெட்டை ஒரு ஸ்மாலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை இது பண்றீங்கன்னு அர்த்தம். டி தீட்டாக்கு டிடபிள்யூ. அப்ப நான் டோட்டல் ஒட்டன் பார்க்கணும். The total work done in rotating the dipole from theta dash to theta அப்படிங்கிற மாதிரி நான் திருப்பருக்கு ஒரு டோட்டல் ஒர்க் டன் பார்க்க போறேன். அடுத்து theta dash அப்படிங்கிறது ஒரு ஆங்கிள் இருந்து அதுல இருந்து நான் தீட்டாக்கு கொண்டு போறேன் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்ப டோட்டல் ஒர்க் டன் பார்க்கலாம். டோட்டல் ஒர்க் டன் W எடுத்துக்கலாம். ஏற்கனவே இருந்த அந்த ஃபார்முலா படி W into d theta அப்படி இருக்கும். ஃபோர்ஸ் டாட் டிஸ்பிளேஸ்மென்ட், டார்க் டாட் டிஸ்பிளேஸ்மென்ட். இது எங்க இருந்து எங்க மூவ் பண்ண, தீட்டா டேஷ் வந்து தீட்டாக்கு மூவ் பண்றோம். என்னைக்குமே லோயர் லிமிட் வந்து எங்க இருந்து ஆரம்பிக்கிறீங்களோ அது அப்பர் லிமிட் வந்து எங்க போய் முடிக்க போறீங்க. ஸோ தீட்டா டேஷ் வந்து தீட்டாக்கு போக சொல்லிட்டு டவ் இது டி தீட்டா. ஓகே, இதை என்ன பண்ண போறோம்னா அடுத்து டவ் இது டி தீட்டால டவ் எல்லாமே தெரியும். டவ் எக்ஸ்டர்னல், டவ் எக்ஸ்டர்னலுக்கு அது ஒரு ஃபார்முலா, அதெல்லாம் தெரியும். அது எல்லாத்தையும் நம்ம போட போறோம். அதாவது டவ் எக்ஸ்டர்னல் இந்த டி தீட்டா வந்து என்ன வருதுன்னா நம்ம டிடபிள்யூ பார்த்தோம்னா பிஎம்பி சைன் தீட்டா தீட்டா அதெல்லாம் போட போறோம். ஓகே, கிளியரா? ஸோ டவுனா ஆல்ரெடி நமக்கு தெரியும், முன்னாடி பார்த்துக்கோங்க. டவு சொல்லிட்டு பிஎம்பி சைன் தீட்டா போடணும், இங்க உள்ள டி தீட்டா இங்க போட்டுருக்கோம். கிளியர் ஆயிட்டா? இது கிளியரா புரிஞ்சுக்கணும். ஓகே, ரைட். இப்போ பிஎம்பி இது ரெண்டுமே கான்ஸ்டன்ட். ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் நீங்க கொடுக்குற மேக்னெட்டிக் ஃபீல்ட் அந்த கேஸ்ல நீங்க அகல மேக்னெட்டிக் ஃபீல்ட் மாத்தலாம், பட் அந்த ஒரு கேஸ்ல அது கான்ஸ்டன்ட். பிஎம்பி இது வந்து அந்த நம்ம போல் ஸ்ட்ரென்த் லென்த் வச்சு எடுக்கலாம், அது கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ கான்ஸ்டன்டா விட்டு எடுத்துக்கலாம், இன்டெகிரேட் இருக்கு. அப்போ உள்ள யார் வருவா, தீட்டா மட்டும் மாறுறதுனால நம்ம இப்படி வச்சிருக்கோம். இன்டெகிரேஷன் ஆஃப் சைன் தீட்டா டி தீட்டா அப்படின்னு நம்ம போட்டா மைனஸ் காஸ் தீட்டா வருது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அது அப்பர் லிமிட்டை நம்ம இப்பதான் போட போறோம். ஃபர்ஸ்ட் இது எழுதணும், மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னு எழுதணும். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்படி இருக்கு. நம்ம அப்பர் லிமிட் போட போறோம். சரியா? இந்த மைனஸ் சைனை நம்ம வெளியில எடுத்துடலாம். ஓகே, அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா நம்ம புக்ல எப்படின்னா பண்ணிப்பாங்க, ஆக்சுவலி இந்த காஸ் தீட்டான்னு வச்சுட்டு இந்த தீட்டா போட்டு மைனஸ் ஆஃப் மைனஸ் போட்டு அப்படி பண்ணுவாங்க. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போடலாமா? ஓகே,
நம்ம புக்கில் உள்ள எப்படினாலும் பண்ணலாம். அதில் நீங்கள் மைனஸ் வச்சுக்கிட்டே போடலாம். cos theta minus cos theta dash. வெளியில ஒரு மைனஸ் வந்துருக்கும். This what done. ஏன்னா இது இந்த சைடு ஃபுல்லாமே what done நம்ம பார்த்துருக்கோம். இங்க இருந்து பாக்குற ஃபுல்லாமே what done தான். அப்ப இது what done தான். சரியா? அதனால மாத்திரக்கூடாது. அது வந்து டவ் வேற ஏதாவது நினைக்கூடாது. அது வந்து what done. This what done is stored as a potential energy in a power magnet at an angle theta when it is rotated from theta dash to theta. சரியா? நீங்க theta dash வந்து theta கொண்டு போறீங்களே, அப்ப theta கொண்டு போனா அந்த அந்த பார் மேக்ல நீங்க ஒரு ஒரு ஒர்க்கை கொடுக்கணும். அந்த ஒர்க்கு தான் பொட்டன்ஷியல் ரிசர்ச் வரும். கிளியரா? வெரி குட். அப்ப என்ன பண்ண போறோம்? ஒர்க் ஆல்ரெடி 11th இருந்து படிச்சோம். ஒர்க் எனர்ஜிலாம் ஒண்ணுதான் சொல்லுது. அதுதான் ஒர்க் நடக்குன்னா எனர்ஜி தேவை. எனர்ஜின்னு என்னன்னா ஒர்க் பண்ணுது. அப்படிலாம் நம்ம படிச்சுப்போம். ஓகே. ஸோ இந்த டபிள்யூக்கு பதிலாக நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபேன், அதாவது யூ அப்படின்னு போடப்போம். யூ அப்படின்னு போட போறோம். சரியா? அந்த ஃபார்முலா அப்படியே தான், அதை அப்படியே எழுத போறோம். பிஎம்பி காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா டேஷ் அப்படின்னு எழுத போறோம். சரியா? நெக்ஸ்ட் கேஸ்ல இன்ஃபேக்ட் த ஈக்குவேஷன் which gives the difference in potential energy between the angular position theta dash to theta. இது ஆக்சுவலி என்னன்னா இந்த ஃபார்முலாவை நீங்க தனித்தனியா போடலாம். அதாவது மைனஸ் பிஎம்பி இன்டு காஸ் தீட்டா மைனஸ் பிஎம்பி இன்டு அப்படின்னு போட்டீங்கன்னா, இது போட்டு நீங்க போட்டீங்கன்னா ஒரு டிஃபரன்ஸ் மாதிரி வரும். இது வந்து என்ன அர்த்தம்? தீட்டால இருக்கும்போது ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி, தீட்டா டேஷ்ல இருக்கும்போது ஒரு பொட்டன்ஷியல், அதுக்கு உண்டான டிஃபரன்ஸ் அது காமிக்கி அப்படின்னு பொதுவாக அந்த ஈக்குவேஷனோட அர்த்தம் அதுதான். நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்காண்டி தீட்டா டேஷ 90 டிகிரி எடுக்கிறோம். தீட்டா டேஷ லோவர் லிமிட் ஃபர்ஸ்ட் 90 டிகிரில அந்த டார்க் இருக்கு, அந்த பார் மேக்னெட் இருக்கு. அங்கேயிருந்து நீங்க வேற இதுக்கு கொண்டு போவீங்க அப்படின்னு ஒரு எடுத்துன்னு. அப்ப இந்த செகண்ட் டைம் இந்த ஈக்குவேஷன் பிகம் 0 ஆயிரும். இதுல போட்டுப்பாங்க காஸ் 90 போட்டு வந்தீங்கன்னா 0 ஆயிரும். அப்ப இந்த டேம் ஃபுல்லா விட்டுறலாம். ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டா எடுக்கிறது போது. சரியா? இதுதான் எடுக்கணும்ல, ரெஃபரன்ஸ் பாயிண்டா எடுக்கிறது எடுத்துக்காங்க. அப்போ யூ ஈக்குவல் மைனஸ் பிஎம்பி காஸ் அப்படிதான் வரும். The potential energy stored in a bar magnet in a uniform magnetic field is given by. So ஜென்ரலா நம்ம வந்து இது எப்படி எழுத போறோம்னா ஃபார்முலாவா எழுத போறோம். வெக்டர் காஸ் தீட்டா வந்திருக்கு. அப்ப டாட் ப்ராடக்ட் டி வெக்டர் இப்படி போடணும். சைன் தீட்டா வந்தா கிராஸ் போடுறீங்க. இங்க காஸ் தீட்டா வந்தா டாட் ப்ராடக்ட் போடுறோம். கிளியரா? இதுதான் இது பொட்டன்ஷியல் எனர்ஜி. இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் அந்த பார் மேக்னெட்ல ஸ்டோர் ஆகும் ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி கேட்டாங்கன்னா ஈஸியா பண்ணிடலாம். மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேலையை பாருங்க. 1 டெஸ்டா 2 டெஸ்டா பாருங்க. பிஎம் உடைய வேலையை பாருங்க. அந்த போல் ஸ்ட்ரென்த் அண்ட் அந்த இதெல்லாம் வச்சு போடுறோம். டி அதாவது 2L டிஸ்டன்ஸ் வச்சு போட்டு நீங்க பண்ணிடலாம். வந்துடும். டாட் ப்ராடக்ட் பண்ணி மைனஸ் போட்டீங்கன்னா வந்துடும். இது கிளியர் ஆயிட்டா? ஓகே. ஜென்ரலான பாருங்க சார். ஏன் சார் இதுல இதுக்கு வந்திருக்கோம், ஏன் இது போடக்கூடாதுன்னா இது வந்து ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். நம்ம வெறும் ஒரு பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் பார்த்துக்கு இந்த பக்கம் போதுங்க. நீங்க 2 பாயிண்ட் பார்க்கணும், 2 பாயிண்ட் பார்க்கலாம். 2 தீட்டா பார்க்கலாம். 2 தீட்டா பண்ணீங்கன்னா டிஃபரன்ஸ் வரும். ஸோ அதனாலதான் அந்த புக்ல அதை வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்டா எடுத்து இப்படி பண்ணிருப்பாங்க. ஏன்னா இது வந்து இதுவும் பொட்டன்ஷியல், ஆனா இது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 பொசிஷன். இது ஜென்ரலா பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்டு தான் பண்ணலாம். அப்ப 2 ஒண்ணுதாங்க, அதை கன்ஃபியூஸ் பண்ணவே வராது. ஓகே. இதை கேஸா எழுதிப்பாங்க. கேஸ்னா என்ன? இப்போ தீட்டா சிக்குடு ஃபர்ஸ்ட் 0 டிகிரில இருக்கு. அப்ப தீட்டா சிக்குடு 0 அப்படின்னா எப்படின்னு யோசிச்சு பாருங்க. சரியா? அப்போ இந்த ஃபார்முலால நம்ம யூ அப்படிங்கறத அப்ளை பண்ணுவோம். யூல அப்ளை பண்ணும்போது மைனஸ் பிஎம் பி காஸ் தீட்டால நீங்க காஸ் 0 அப்படின்னு போறீங்க 1 ஆயிரும். அப்ப இப்படி வரும். தீட்டா சிக்குடு 180ல போடும் போது 180 அப்படிங்கிறது ஆப்போசிட்டா இருக்கு. காஸ் 180 டிகிரி மைனஸ் 1. ஸோ மைனஸ் 1 இன்டு இங்கே மைனஸ் 1 பிளஸ் 1 ஆயிரும். ஸோ வழக்கமாக பிஎம்பி. அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல 0 வைக்கும் போது மைனஸ் பிஎம்பி 0 வைக்கும் போது 180 வைக்கும் போது பிளஸ் பிஎம்பி. அப்ப இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் அது இருக்கு. மேக்சிமம் மினிமம் அந்த வேல்யூ சொல்றாங்க. ஓகே. பிஎம்பி தான். ஓகே. பிஎம்பி போட்டிருக்கேன். 0 இது 180 டிகிரி. ஓகே. From the above two results, we infer that
potential energy of the bar magnet is minimum when it's aligned along the external magnetic field and maximum when the bar magnet is aligned anti-parallel to the external magnetic field. அப்படின்னு சொல்லிப்பாங்க. என்ன அர்த்தம்? இந்த ரிசல்ட் பார்க்கும்போது நீங்க ஜீரோல வைக்கும் போது மைனஸ்ல இருக்கு. ஸோ மினிமம் 180 வைக்கும் போது பாசிட்டிவ் இருக்கு. அப்போ இதுல என்ன தருதுன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த பார் மேக்னெட் வந்து மினிமமா இருக்கும். இப்போ when it is aligned along the external magnetic field, எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஏன்னா ஜீரோனா அதானே, நீங்க ஜீரோனா எக்ஸ்டர்னல் இதுல கொண்டு போறது எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன்லயே அலைன் பண்றீங்க, நீங்க ரொட்டேட் பண்ணி கொண்டு வரீங்கன்னா மினிமமா இருக்கும். எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டா ஆன்டி பேரலா நீங்க வந்து பார் மேக்னெட் அலைன் பண்றீங்கன்னா அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம் ஆகும். ஏன்? ஏன்னா ஒர்க்கு நீங்க அதிகமா பண்ணிருக்கீங்க, அதான் அர்த்தம். அது புக்ல போட்டுக்க மாட்டாங்க, நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒர்க்கு நீங்க அதிகமா பண்ணிருக்கீங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டே அலைன் பண்றது நீங்க எந்த வித பெருசா ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்கா சிமுலேஷன் பார்த்தோம், மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆன் பண்ணோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் அது போனுச்சு. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மினிமம் ஒர்க் தேவை தானே, ரைட்டா? அதனால அவங்க மினிமம் வந்திருக்கு. நம்ம தியரியாவும் படிக்கலாம், இமேஜினேஷனும் பார்க்கலாம், சிமுலேஷன் பார்க்கலாம், டெரிவேஷனையும் பார்க்கலாம், எல்லாத்துலயும் அது எப்படி ப்ரூஃப் ஆயிடும். நம்ம தான் யோசிக்கணும். எல்லாத்தையும் புக்லையும் போட மாட்டாங்க, எல்லாத்தையும் நம்ம டீச்சர் சொல்ல முடியாது, நீங்க யோசிக்கணும். ஓகே, அது அலைந்த டைரக்ஷன்ல மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்ல அலைன் ஆகணும்னா ரொம்ப ஈஸியா முடிஞ்சு. ஸோ மினிமம் ஓகே. ஆனா அதே மேக்னெட் எடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி பிடிச்சி இருக்கு, நான் ஆப்போசிட்டா அப்படி வைக்கிறேன் அப்படின்னா நான் அதிகமா ஒர்டன் பண்ணிருக்கேன், அதாவது மேக்ஸிமம் ஒர்டன் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்தீங்க அந்த இடத்துல நீங்க ஒரு ஒர்டன் பண்ண முடியும். அதனால பிஎம்பி கொடுத்தேன். இதுதான் இன்னைக்கு கிளாஸ் சார். ஓகேவாப்பா? ரைட். இன்னைக்கு கிளாஸ் தான் இது வரைக்கும் போதும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் சந்திப்போம். நம்ம அடுத்த கிளாஸ் வேற டாபிக் பார்த்து அது நம்ம நடத்துறேன். கிளாஸ் நடத்துறேன். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.